ஓம் நமச்சிவாய. 18 சித்தர்கள் பாதங்களை போற்றி இந்த பதிவை நான் வெளியிடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற மூலிகையினுடைய பெயர் குப்பை மேனி. இதுக்கு ஏன் அந்த பேர் குப்பை மேனின்னு வந்ததுன்னா, மேனி குப்பையாக இருந்தால் அந்த மேனியை பொன் போல ஆக்கக்கூடிய வல்லமை இந்த குப்பை மேனி மூலிகைக்கு உண்டு. ஏன்னா மேனி எப்படி குப்பையாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மேனி குப்பையாகிறதுனா ஒரு இடம் வீணாக போகிறது போல் மேனி உடம்புல தோல் நோய்கள், சொறி, சிரங்கு, படை, புண், படுவம் போன்ற நோய்கள் மனிதர்களுக்கு ஏற்பட்டால் அந்த மேனி குப்பையாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மேனியை அழகு பெற செய்யக்கூடிய மகத்துவம் இந்த மூலிகை சாருக்கு உண்டு. இந்த மூலிகையை இடித்து சாறு பிழிஞ்சு அப்படி சொரியாசிஸ், படை, கையில் விரல் இடுக்குகளில், காலில் வரக்கூடிய சொறி சிறங்குகளுக்கு நம்ம தினந்தோறும் ஒரு மாதம் பூசிக்கிட்டு வந்தால் அந்த நோய்கள்லாம் குணமாகும். மேலும் இந்த மூலிகையோட மிகவும் மகத்துவமான குணம் காது நோய்க்கு காதுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு வித அரிப்பு, அந்த அரிப்புக்கு இந்த மூலிகையோட சாறு ஒரு 2 சொட்டு, ஒரு நாளைக்கு 2 சொட்டு காதுக்குள்ளே விட்டுட்டு வரும் பொழுது அந்த காது நோய் குணமாகுது. அந்த காது நோய் குணமாகிறதை விட கண் பார்வை மங்கலாக இருக்கா, நீங்கள் காது நோய்க்கு இந்த மூலிகையை விடக்குள்ள அந்த காது நோய் குணமாகி கண் பார்வையும் தெளிவுபடும். மேலும் இந்த மூலிகையை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு சூரணமாக தேனில் குழைச்சி சாப்பிட்டு வரலாம். ஒவ்வொரு வாத, பித்த, சிலேஸ்தமம் என்று 3 வகையான தேகங்கள் உண்டு. இந்த 3 வகையான தேகங்களில் நெய்யில் ஒரு தேகமும், தேனில் ஒரு தேகமும், வெந்நீரில் ஒரு தேகமும் சாப்பிடக்கூடிய தன்மை உண்டு. அப்படி இருக்கையில் உங்களுக்கு எதில் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்து வருமோ, அதாவது சுகர், சர்க்கரை நோய் உள்ளவங்க நெய்யில் சாப்பிடலாம், தேனில் சாப்பிட வேண்டாம். மற்றபடி மற்றவர்கள் தேனில் குழைச்சா இப்படி சாப்பிட்டு வரும்போது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கிருமி பூச்சிகள், சிறு பூச்சி, குடல் புண், குடல் பூச்சிகள், குடற்புழு எல்லாம் மலத்தில் வெளியாகிடும். மேலும் மூல நோய் வராமல் தடுக்கும். மூலம் அதாவது ஆசன வாயில் ஏற்படக்கூடிய வீக்கம், புண், புரை, தடிமன் இதெல்லாம் போக்கும். மூலத்துக்கு இந்த மூலிகை மிகவும் ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த மூலிகை. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு குளிக்கும் பொழுது தலையில் அரைச்சி பூசி குளித்தா கூட பொடுகு போயிடும், முடி நல்லா இருக்கும். மேற்படி சொரியாசிஸை போக்கக்கூடிய மிகவும் மகத்துவமான ஒரு மூலிகை இந்த குப்பை மேனி மூலிகை. இந்த மூலிகை எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எல்லா தெரு ஓரங்கள்லையும், ரோட்டு ஓரங்கள்லையும் கிடைக்கும். நல்ல தளன்னு வளர்ந்துருக்கும். இந்த மூலிகை கொண்டு நீங்கள் இடித்து சாறு புழிஞ்சு பயன்பெறணும். இந்த மூலிகை எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இது ஒரே செடி தான். இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன். காய் இந்த மாதிரி அடுக்கடுக்கா ஒரு மாதிரி இருக்கும். தழை பசுமையாக நல்லா கருமையாக செழுமையாக இருக்கும். இந்த மூலிகையை சாதாரணமாகவே கீரையுடனும் சமைத்து சாப்பிடலாம். அப்படி உங்களுக்கு நீங்கள் மருந்தாக செஞ்சு சாப்பிட முடியாத பொழுது கீரையுடன் சேர்த்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு குடற்பூச்சிகள் நீங்கும், உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீர்கள் வெளியேறும். இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான இந்த குப்பை மேனி மூலிகையை நீங்கள் எடுத்துகிட்டு அதை முறைப்படி சாப்பிட்டு, உங்களுக்கு தெரியலனா கூட வயதில் மூத்தவங்க, வயதில் பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க, பாரம்பரிய வைத்தியத்தை பற்றி தெரிஞ்சவங்க இருப்பாங்க. பாரம்பரிய வைத்திய முறைப்படி இதை நீங்கள் உட்கொண்டு வர உங்கள் உடம்பு பொன் போன்ற தேகமாக மாறும். இது உப்பை, சாதாரண சோத்து உப்பை கட்டக்கூடிய வல்லமை இந்த குப்பை மேனி உப்புக்கு உண்டு. அதனால் மனித தேகத்தையும் கட்டி நெடுநாள் வாழறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை இந்த குப்பை மேனி மூலிகை. இந்த பதிவில் இந்த குப்பை மேனியினுடைய பயனை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் கொண்டு முறைப்படி சாப்பிட்டு பயன்பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று 10 சித்தர்களை வணங்கி அவங்க பாதங்களை போற்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.